ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நான் வந்து பொங்கலுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சின்ன வீலாக் கம் ரெசிபி கலந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது நம்ம ட்ரெடிஷ்னலான தமிழ் ஃபெஸ்டிவல். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நல்லா சூரியன் பிரகாசமாக அடிக்குது. இது எங்கள் வீட்டோட பின்பக்கம், பேக்யார்ட். ஸோ இங்கே தான் நான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஊருக்கு வந்திருக்கேன், அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இந்த பேக்யார்டில் தான் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். இது எங்கள் பாப்பா அத்விகா. அவள் வந்து இந்த சூழ்நிலையை ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. நம்ம சிட்டி லைஃபு, மெஷின் லைஃபோடு இருந்த நமக்கு இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன கருங்கல் வைக்கிறேன். எதுக்காகனா, டேரெக்டாக சிமெண்ட் தரையில் மண் அடுப்பை வச்சிங்க அப்படின்னா அந்த சூடு தாங்காமல் கீழே சிமெண்ட் தரையில் கிராக்ஸ் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு அது மேலே இந்த மண் அடுப்பை வைக்கிறேன். வச்சுட்டு அதில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் அதில் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் மேலே லைட்டாக போட்டுக்கிறோம். ஸோ இது மேலே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிறோம். ஆக்சுவலி வீடியோ தான் நான் எடுக்கிறேன், பட் கண்டென்ட்டில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுற ஒர்க் தான். ஸோ இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நான் இங்கே வந்து வெங்கலப்பானை சூஸ் பண்ணுறேன். அதையும் இந்த மாதிரி லைட்டாக துணூர், இந்த மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். பொதுவாக மண்பானை அல்லது வெங்கலப்பானை ரெண்டுத்துலேயுமே வைப்பாங்க. ஸோ இங்கே நான் மண்பானைக்கு பதிலாக வெங்கலப்பானை யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம அடுப்பில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது எரிக்கிறதுக்காக கொஞ்சம் விறகெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த விறகு குச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸில் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் அடுப்பில் வந்து உள்ளே வைக்க முடியாது. இப்போ நம்ம கற்பூரத்தை வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அதில் பானையை வச்சு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி சூடாகட்டும் லேசாக. இப்போ இந்த விறகு குச்சியெல்லாம் நீங்கள் உடச்சி வைக்க ஆரம்பிக்கலாம். இது நல்ல மழை காலம், குச்சியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் வீடியோக்காக கொஞ்சம் குச்சியை ஆல்ரெடி எடுத்து வச்சு கொஞ்சம் வெயில் அடிக்கிறப்ப காய வச்சுருந்தோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து பால் வந்து இதில் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலும் அரிசி பருப்போட கலந்த தண்ணியும் சேர்ந்து பொங்கி வர்றது தான் நம்ம பொங்கல். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். காலையில் நல்லா வெயில் அடிச்சுது, பட் நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி க்ளவுடியாக மாறிடுச்சு, மேகமூட்டத்தோடு இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கிளைமேட் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது, காற்றும் நல்லா அடிக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து அரிசி 2 கப் அளவுக்கு இங்கே அளந்துக்கிறேன். பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு. ஸோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போது மேலும் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதை தான் கலனி தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு. அந்த தண்ணியும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த தண்ணியை கொண்டு போய் சூடாக இருக்கிற பாலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பானை நிரம்புற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பானை ஃபுல்லாக இருக்கணும். இப்போ குச்சியெல்லாம் நிறையா வச்சு நல்லா அதிகமாக தீயை ஏற்படுத்தி எரிச்சு விடுங்க. விறகடுப்பில் சமைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நம்ம இப்போ வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக எப்படின்னா ஆன், ஆஃப் அல்லது லோ ஃப்ளேம் இந்த 3 ஆப்ஷனில் ரொம்ப வந்து சிம்பிளாக முடிச்சிடும். பட் விறகடுப்பை பொறுத்தவரை நீங்கள் 3 ஆப்ஷனையும் வந்து ரொம்ப பக்குவமாக செஞ்சால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பை நல்லா எரிச்சு விட்றேன். இதுதான் ஹை ஃப்ளேம். இதில் இங்கே பாருங்கள், பாப்பா வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தா. அதில் ஒரு சின்ன ஷாட் நல்லா இருந்ததுன்னு எடுத்தோம். ஆக்சுவலி இந்த பூவில் வாசமே வரல, பட் அவள் மோந்து பார்த்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்குறா வீடியோ எடுக்கிறோங்கிறதுக்காக. இப்போ நம்ம பால் பொங்கி வர்றதுக்குள்ளார ஒரு சின்னதாக வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. என்னென்னா மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த மஞ்சளை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெங்கல பிளேட்டில்
ஒரு சின்ன பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அதே மஞ்சளை வச்சு 2 உருவங்களை வச்சு நாம் வந்து அதை வந்து சாமியாக ட்ரீட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த பிளேட்டை சுற்றி லைட்டாக மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் குங்குமம் வச்சுருங்க. அவ்வளோதான். பொதுவாக வந்து இந்த பொங்கலே சூரிய பகவானுக்கு தான். எங்கள் பேக்யார்டு வந்து ஈஸ்ட் சைட் பார்த்து இருக்குது. அதனால் இங்கே வந்து நான் பொங்கல் வைக்கிறேன். பொதுவாக கிழக்க பார்த்து தானே பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த பக்கத்தில் நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலும் அந்த கழனி தண்ணியும் நல்லா கொதித்து பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. இது நல்லா பொங்கி அடுப்பில் வந்து விழுவணும். ஸோ அந்த டயத்தில் தான் எல்லோரும் பொங்கல்னு சொல்லி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோடது பொங்கிடுச்சு. ஸோ பொங்கல். இப்போது அடுப்பை நல்லா வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போது இதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து ஒரு 3 தடவை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 பக்கத்துலையும் சுற்றிட்டு 3 தடவை இதே மாதிரி பண்ணி இதில் போட வேண்டியதான். இது ஏன் பண்ணுறாங்கன்னா எனக்கு பெருசாக தெரியாது. பட் இது ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ மேலும் பேலன்ஸ் இருக்க அரிசி பருப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கொஞ்சத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அரிசி போட்டிங்கன்னா தண்ணி வெளியில் வலிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அரிசி பருப்பு 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஃப்ளேம் வந்து நின்று எரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ பாருங்கள், அடிக்கடி கலந்து மட்டும் விடுங்க. ஏன்னா அரிசி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி நமக்கு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து பொங்கல் இந்த மாதிரி கலனி தண்ணியில் செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் இந்த தண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே கல்லுப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அரிசி வேகாது. அதனால் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விறகெல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்துருங்க. அந்த தணல்லையே இது வந்து குக் ஆகணும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு. ஏன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது ஈஸியாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து லோ ஃப்ளேம், அதாவது நல்லா தணல்லே அது வேகணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து உள்ளே அடுப்பில் வைக்கிறவங்க, அதேமாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களாம் டக்குன்னு வந்து குக்கரில் வைக்கிறது தான் ஈஸின்னு வைப்பாங்க. பட் முடிஞ்சளவு இந்த மாதிரி பானை இது மாதிரியாவது வாங்கி நீங்கள் கேஸ் அடுப்பில் பொங்கல் வைங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளோட ஒரு பாரம்பரியமான ஒரு மெத்தடு. ஸோ அதில் ஒரு 50% நம்ம செய்யணும். அப்போ தான் அதில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் செய்ய சொல்கிறேன். இப்போது இது நம்ம பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் இது வந்து சுத்தமான பசும்பால்லேருந்து எடுத்த நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அங்கே பசும்பால் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்த நெய் தான் இது. அதில் இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை சிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்யார்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுப்பும் வாங்கி வச்சு நீங்களும் செய்யுங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டின தேங்காய், அதோட திராட்சை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காயை துருவி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா வாயில் அடிப்படும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தனியாக அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட அந்த பொங்கல் பானையும் தூக்கி திருப்பி அடுப்பில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். நல்லா பொங்கல் வந்து குலைவாக வரணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது இதில் 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணேன். அச்சு வெல்லம் வந்து அவ்வளோவா கலரை கொடுக்காது பொங்கலுக்கு. நீங்கள் வாங்கும்போது உருட்டு வெல்லமாக கேட்டு வாங்குங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல். நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நான் தணல்லாம் வந்து குறைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன்.
இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன இலை வீட்டில் வாழை மரத்துலேருந்து இலை அறுத்து மஞ்சள் கிழங்கு கொத்து வீட்டிலேயே வளர்த்த மஞ்சள் கிழங்கு கொத்துது அதையும் வச்சாச்சு. எனக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்க டைம் இல்லை, வீடியோ வந்து குயிக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் செய்யலை. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளேட்டு பீங்கான் பிளேட்டில் இந்த மாதிரி ஒன்று வீட்டில் இருந்தது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம செஞ்ச பொங்கலை இதில் இலையில பரிமாறி சாமி கும்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ட்ரெடிஷ்னல் மெத்தடில், முழுமையான ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் வந்து 80% ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை சிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொங்கல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள்.